புதுசாக கட்சி தொடங்கி எந்த ஒரு அரசியல் கட்சிகளோடையும் கூட்டணி அமைக்காம தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் முன்னிலை வகித்து 107 எம்எல்ஏக்களை கைவசம் வச்சிருந்தாலுமே அந்த கட்சியால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியலை. காரணம், ஆளுநர் ஆட்சி அமைக்க அவங்கள கூப்பிடல. எதனால் கூப்பிடலன்னு கேட்டால் 118 பெரும்பான்மை, 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கணும், பெரும்பான்மையான ஆதரவு இருக்கணும். அப்போதான் ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடுவார். கூப்பிட்டாதான் முதல் கையெழுத்து எல்லாமே அங்கே நடக்கும் என்று சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 118 எம்எல்ஏகளோட ஆதரவு என்னத்துக்கு தேவை? எதனால் இந்த 118 எம்எல்ஏகளோட ஆதரவு இருந்தால், 118 பெரும்பான்மை இருந்தால் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்கன்றதை தெளிவாக பார்த்துடலாம். ஒரு வகுப்பில் 234 மாணவர்கள் இருக்காங்க. அவங்க கல்வி சுற்றுலா போகிறதுக்காக தயாராகிறாங்க. அந்த வகுப்புண்ட முதல்வர், அந்த வகுப்புண்ட ஆசிரியர் அந்த மாணவர்கள்ட்ட கேட்கினா 2 இடங்களை முன்வைக்கிறார். ஒன்று நுவரேலியா, இன்னொன்று கண்டி. இந்த 2 இடங்களில் எந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி ஆலோசனை கேட்கிறார். அப்போ அங்கே இருக்கிற மாணவர்கள் 117 பேர் கண்டி போகலாம்னு சொல்கிறாங்க, 117 பேர் நுவரேலியா போகலான்னு சொன்னாங்க. இப்போ சரி அரைவாசியான ஆட்கள் அங்கே போகலாம் இங்கே போகலாம். இப்போ எங்கே போகலாம்? ஒரு இடமும் போயிடலாம், அங்கே தான் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில் 234 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க. ஒரு சட்டத்தை அமுல்படுத்தணும் என்றாலும் சரி, ஒரு சட்டத்தை இல்லாமல் செய்யணும் என்றாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் இந்த எம்எல்ஏக்களோட ஆதரவு அங்கே கோரப்படும். இந்த எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றத அடிப்படையில் தான் அந்த சட்டம் அமுல்படுத்தப்படுறதா இல்லாட்டி அமுல்படுத்தப்படாதான இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இந்த நீட் தேர்வை எடுத்துக்கொள்வோம். இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி நிறைய மக்கள் விரும்புகிறாங்க. அதை ரத்து செய்யணும்னு சொல்லி தாவைக்க நினைத்தாலுமே அங்கே சட்டசபையில் அதற்கான ஆதரவை கேட்பாங்க. இந்த ஆதரவை கேட்கல இப்போ 117 எம்எல்ஏக்கள் அதற்கு ஆதரவாகவும் 117 எம்எல்ஏக்கள் அதற்கு எதிராகவும் வாக்களித்தா அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அந்த சட்டம் இழுபறியில் அப்படியே இருக்கும். இதனால தான் இங்கே 118 என்ற பெரும்பான்மையை ஒரு கட்சி வைத்திருக்கணும். ஒரு சட்டம் இயற்கையில் அந்த கட்சியில் இருக்க 118 எம்எல்ஏக்களும் அந்த சட்டத்தை ஆதரவு தெரிவிப்பாங்க. அங்கே 118 கேட்கல, மிச்சம் 116 இருக்கும். இப்படி இருக்கல சரி அரைவாசிக்கு மேலே அந்த ஒரு நிகழ்வுக்கு, ஒரு சட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க. அதனால் அந்த சட்டம் அமுல்படுத்தப்படும். இது ஒரு இழுபறி நிலை இருக்காது. ஒரு சட்டத்தை கொண்டு வருவதில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. ஒரு சுயாட்சியான தன்னிறைவான ஒரு ஆட்சியை அங்கே நடத்த முடியும் என்றதால தான் இந்த 118 என்ற பெரும்பான்மை அங்கே கேட்கப்படுது. இதுவரைக்கும் 107 எம்எல்ஏக்கள் தாவேக்கடை இருக்கு. இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் 5, பிசிகா 2, சிபிஎம் 2, சிபிஐ 2, மொத்தமாக 11 எம்எல்ஏக்களோட ஆதரவை பெற்று இப்போ ஆட்சியை அமைக்கக்கூடிய நிலை இருந்தாலுமே இந்த எம்எல்ஏக்கள் எந்த டைமில் இவங்களை விட்டு அடுத்த கட்சிக்கு போவாங்க என்றது தெரியாது. அதனால் இந்த ஆட்சி எவ்வளவு நாள் தொடரும் என்றதும் கேள்விக்குறிதான்.